சில மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைக்கோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, திமுகவோட சேர்ந்து பயணிப்போம் அப்படிங்கிற அறிவிக்கிறீங்க. இது எப்படி அரசியல் களத்துல எப்படி அது எந்த அளவுக்கு சாத்தியமா கொண்டு போக முடியும்? மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெறும் தேர்தல் கூட்டணியா பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ம். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு? இதுக்கு வேற பேர் வச்சுட்டாங்க. இல்ல தாவேகா தமிழ்நாட்டுல கூட்டணிக்கு வேற பேர் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அநேகமா. இல்ல அது தெரியல எங்களுக்கு. ஆ. அப்படிப்பட்ட கருத்து எங்கள்ட்ட சொல்லப்படவில்லை. அத பத்தி எங்கள்ட்ட யாரும் விவாதிக்கவில்லை என்பதெல்லாம் ஏற்கனவே நாங்க அறிக்கை மூலம் சொல்லியிருக்கிறோம். இப்ப என்ன பிரச்சனைனாக்க, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நோக்கம் வந்து தமிழ்நாட்டுல மதவாத சக்திகளுடைய சதிகளை முறியடிப்பது, ம். அவருடைய செயல்பாடுகளை முறியடிப்பது என்பதுதான். அப்ப அந்த அடிப்படையில் தேர்தல்ல ஒன்றாக போட்டியிடுவது, இல்ல அதுக்கான ஒரு அணி வலிமையான சேர்க்கை தலைமையா என்பது ஒரு தாவேகா அம்சம் தான். இருக்கா உணர்றீங்களா? இல்ல, அந்த எனவே தேர்தல் அணியாக செயல்பட வேண்டும், கூட்டணியாக செயல்பட வேண்டும் என்பது ஒரு அம்சம். திமுக தலைமையிலான ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்பது ஒரு அம்சம் தான். ம். ஆனா என்னன்னாக்க, இன்றைக்கு தாவேகா ஒரு அமைச்சர் அமைக்கின்ற பொழுது, அதற்கான வாய்ப்பு இருக்கின்ற பொழுது, எங்களுடைய ஆதரவோடு தான் அமைக்க முடியும் என்ற நிலை இருக்கின்ற பொழுது, தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையில் தான் ம். நம்ம ஆதரவு கொடுத்தோம். இல்ல அதுதான் அதையும் திமுக சொன்னோம் நம்ம. இல்ல சொன்னீங்க. அந்த இதெல்லாம் அதையும் திமுக கேள்விப்பட்டோம். இப்ப நீங்க நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த பாஜக எதிர்ப்பு அரசியலை தாவேகா முழு மூச்சோடு கொண்டு போகுங்கிற நம்பிக்கை இடதுசாரிகள் இருக்குதான்னு கேட்கிறேன். இப்ப வந்து அவங்க சொன்னதே அவங்க ஒரு இதுதான் சொன்ன அவங்க கடிதத்திலே தெளிவா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ம். நாங்கள் ஒரு முற்போக்கு அரசாங்கத்தை அமைப்போம் தான் சொல்லியிருக்காங்க. முற்போக்குன்னு என்ன? ம்.